நம்ம பேப்பர் ரவுடி பிரஜனுக்கு கோவம் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து சபரி கடுப்பேற்றிருப்பாரு மட்டும் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தான் கோவப்படுவாரு, எல்லாமே பாத்தீங்கன்னா காமெடியா தான் முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிரஜன் கோவப்பட்டு ஓரளவுக்கு ஒருத்தான ஒரு கோவமா இருந்ததுன்னா அது இந்த மேட்டர் தான். ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோடுக்கான 3வது ப்ரோமோல சபரி பிரஜன் சாண்ட்ரா இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போகும். இது வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இப்பதான் முடிஞ்சது. ஆக்சுவலா என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விக்ரம் கமருதீன் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்ததுல செகண்ட் ப்ரோமோல பார்த்தோம்ல, சோ அதோட கண்டினியூஷன் தான் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சபரியை வச்சு கிளிக்கிறாங்க, செத்தாண்டா சபரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ரோமோ ஒரு பக்கம் இதுல சண்டை இது எல்லாமே வருதுல, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு சைடுல சபரியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. என்னன்னா இப்ப பார்வதியால நம்மளால தான் பார்வதிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா சபரிக்கு இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போயிட்டு இருக்காரு. அவர் கிளீனா தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அந்த கண்ணை பார்க்க அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. அந்த எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த கண்ணு வீங்கி இருக்குல்ல, அதை பார்க்கும்போது சம்திங் ஏதோ ஃபீல் இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா ரொம்ப இறங்கி போறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. சோ இந்த ப்ரோமோல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விக்ரம் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா அந்த சண்டைக்குள்ள வந்தாரு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவர் வந்து பார்வதியை மட்டும் தான் நோண்டுவார்னு. சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில வந்து நோண்டறாப்ல. என்ன மேட்டர்னா பார்வதி வந்து நான் கிச்சன் டீமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போகணும்னா போட்டுடலாம்ல. எஃப்ஜே ஒன்னே சொல்றாரு, இல்ல பார்வதி கண்ணில் அடிபட்டு இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் பார்வதி அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் ரெஸ்ட்லாம் எடுக்க வேணாம், அது வந்து பாத்தீங்கன்னா எது சொல்றது எதுவும் கண்ணில் படாம பாத்துக்கிட்டாலே போதும், நாங்க வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல நீ ரெஸ்ட் எடு, ஏன்டா அவங்களே ரெஸ்ட் எடு வேணான்றாங்க, அப்புறம் என்னடா ரெஸ்ட் எடுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் ரெண்டு பேருக்குள்ள போகுது. உடனே அந்த சைடுல கனி எல்லாமே சூழ்ந்துக்கிட்டு இல்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புரட்சி பண்ண, இந்த பக்கம் பார்வதி கமருதீன் வந்து இல்ல அது எப்படி நான் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி இவங்க கத்த, நடுவில் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பொங்கின்னு வந்தாரு. அதாவது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வரீங்க அப்படின்ற மாதிரி இவர் எழுந்துட்டு கேள்வி கேட்டு வராரு. எனக்கு புரியல விக்ரம் என்னையா உனக்கு பிரச்சனை, அதாவது கண்டென்ட் பண்ணணும் நீ முடிவு பண்ணிட்டு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒருத்தர்கிட்டயே கண்டென்ட் பண்ணனா அது வேலைக்கே ஆகாது. அவங்க எஃப்ஜே பேசுறதே பாத்தீங்கன்னா நியாயமே இல்லாத ஒரு விஷயம். பார்வதி 3 வாரமா பாத்ரூம் கழுவிருக்காங்க ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது பாத்ரூம் கழுவுறது அசிங்கமா பார்வதி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது ரொம்பவே தப்பான விஷயம். பார்வதி வாயில இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே இல்லை. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சண்டை கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் ஆகுது. எஸ்கலேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வக்ரம் சொல்லிட்டு பாட்டுலாம் பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. வக்ரம் எனக்கு அதை பார்க்க என்னடா சண்டை தானடா இது என்னடா ஒரு மாதிரி ஆர்கெஸ்ட்ரா மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து அந்த ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவர் பேர் என்னது விக்கல் விக்ரம் வந்து வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து இங்க பார்வதிக்கு அகைன்ஸ்டா மட்டும் ஒரு பாயிண்ட் தூக்கிட்டு வராரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வதி வந்து வக்ரம் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வக்ர புத்தி, எனக்கு ஒண்ணுனா எதுக்கு பொத்துக்கிட்டு வர அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது அவங்க பேசின வார்த்தை தப்பா இருந்தாலுமே பேசின பாயிண்ட் வந்து கரெக்ட். ஆக்சுவலா பார்வதி கிட்டே தான் பிரச்சனை, எப்பவுமே வார்த்தையை விடுறது, கமருதீன்கிட்டே அதே பிரச்சனை தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் அவங்க எப்படி வளர்ப்பு அந்த மாதிரிலாம் பேசுறாங்களே. சோ அதுவும் பாத்தீங்கன்னா கமருதீன் லூஸ் டாக் அந்த மாதிரி விடுறது தப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பாயிண்டோ அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்ல, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விக்கல் சொன்ன பண்றாரு பாத்தீங்களா, வளர்ப்பை பத்தி பேசுறாங்க, வக்ர புத்தி இப்படிலாம் பேசுறாங்க. சோ இது எவ்வளவு பேர் தப்பு எனக்கு புரியல. ஆக்சுவலா அவங்க பேசின வார்த்தைகள் தப்பு, அதெல்லாம் ஓகே. ஆனா விக்ரம் எதுக்கு உள்ள வராருன்ற கேள்வி யாருமே வரல. ஹவுஸ்மேட்ஸ்னா உள்ள வரலாம் அப்படின்ற ஓகே. இவ்வளவு நேரம் போத்திக்கிட்டு இருந்த அப்ப எஃப்ஜே பேசும்போது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் பாயிண்ட் வைக்கும் போது அப்பெல்லாம் எதுக்கு வரல, பார்வதிக்கு நான் மட்டும் ஏன் உள்ள வரேன்ற கேள்வி இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அது நியாயமான கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சண்டை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் விக்ரமும் அவர் பேர் வந்து கமருதீன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற மாதிரி போயிடுறாங்க. இவங்க அடிச்சுக்கிற மாதிரி போனோன்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து சமாதானப்படுத்த வராரு. அந்த இடத்துல தான் பேப்பர் ரவுடி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கொந்தல் ஸ்டாப்ல டேய் உட்காரா அப்படின்ற மாதிரி ப்ரோமோல பார்த்தீங்களா, அது அந்த மேட்டர் தான். ஆக்சுவலாக எதுக்குன்னா இப்போ எதுக்கு நீ வர, அப்பயே நீ வந்திருக்கணும்ல. ஆக்சுவலாக விக்ரம் வந்து இங்கே எந்திரிச்சு கோவப்பட்டு பேசும்போது அப்பயே நீ வரல, அப்போ வந்து சமாதானப்படுத்திருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் எந்திரிச்சோன்னு மட்டும் நீ ஏன் வர அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. ஆக்சுவலாக பாயிண்ட் ஏன் விக்ரம் பேசும்போது நீ கேட்க வேண்டியது அப்படின்ற கேள்வி வந்து பக்கா பாயிண்ட். பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி சபரி நீ பண்றது தப்பு, நீ ஒன் சைடு வந்து பயாஸ்டா பேசுற அப்படின்ற மாதிரி கிளீனா போட்டு உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சபரிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. நாடா இது நம்ம ஆட்டத்தை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா சபரியை பொறுத்தவரைக்கும் இங்க வந்து பார்வதி அன்கோ வந்து சமாதானப்படுத்தணும். அதே சமயத்தில் கனி அன்கோ வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றது கேட்கவும் மாட்டேங்குங்க. அதுங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தையத்தக்கான குதிச்சிட்டு இருக்கு. இங்க காமிக்கிற ஒரு கோவத்தை அங்க ஒரு காமிக்க முடியல, காமிச்சாலும் கேட்க மாட்டேங்குங்க. ஒரு பக்கம் ரம்யா ஜோ கத்துது, ஒரு பக்கம் எஃப்ஜே கத்துறான், ஒரு பக்கம் கனி கத்துறாங்க. அவரால் பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உங்களுக்கு எல்லாரும் டவுட் வரும், இப்போ எதுக்கு இந்த கிச்சன் மேட்டர், இதெல்லாம் மண்டேவும் முடிஞ்சிருக்குமே, கேப்டன்ஸ்க்கு பொறுப்பேற்றோன்னா அந்த டீம்லாம் பிரிச்சுருவாங்களே, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தே ஆகாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்ல, அதனால பயங்கரமாக யோசிச்சாரு. என்னன்னா இந்த மாதிரி கிச்சன் டீம் எல்லாரையும் பிரிச்சுட்டு ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டீம்னு போட்டாரு. எதுக்குடா அந்த என்டர்டைன்மெண்ட்னா அப்பப்போ வந்து ஃபன் பண்ணுவாங்க. ஐயோ நேற்று அந்த என்டர்டைன்மெண்ட் டீம்ல அந்த கெமி பண்ணாங்க பாருங்க ஒரு ஃபன்னு, கன்றாவி குழந்தை மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களுக்கு பைத்தியம் முடிச்சா கூட அப்படி பண்ணாது, அந்த மாதிரி ரோல் எடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது எனக்கு என்னன்னா
கிரிஞ்சு பண்ணுறதுக்கு இந்த சீசனில் பஞ்சமே இல்லை போல, அவ்வளோ கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. கெமி பண்ண ஒரு போர்ஷனை கூட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் போடல. ஏன் தெரியுமா? போட்டால் எல்லாம் காரி துப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குழந்தை மாதிரியே, அதாவது குழந்தை மாதிரி பண்ணுனா பைத்தியக்கார குழந்தை மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது. லைவ்லேயே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் டீம் வந்து ஒதுக்கியிருக்காரு. இப்போ என்ன ஆச்சு, அந்த என்டர்டைன்மெண்ட் டீம்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்க ஹெல்ப் போய் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீம் ஒவ்வொரு நாளும் நான் மாத்திரேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை. எதுக்கு சபரி உனக்கு இந்த அதுப்பு? ஒழுங்கா எப்பவும் போல டீம் இவர் வந்து புதுமையை கொண்டு வராங்க உள்ள. அதாவது நான் வந்து இனோவேட்டிவா இது பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு அவர் வீக்கெண்ட்ல சொல்லலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்ப மிச்ச பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சபரியால ஒழுங்கா கேப்டன்சி பண்ண தெரியல, ஒரு டீமை கூட ஒழுங்கா பிரிக்க தெரியல. கண்டிப்பா இது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு கேப்டன்சிக்கு வந்து வந்தோடனே அந்த டீம் நீங்க தான் அதை பிரிச்சு விட்டு நீ பாட்டும் வேலையை பாப்பியா, அதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நான் பிரிச்சு விடுறேன். இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நம்ம எந்த டீம்ல இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ இப்படி இருந்தால் வேலை எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பிரஜனும் சாண்ட்ராவும் பண்ணது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி கரெக்ட். நீ வந்து விக்ரம் கத்தும் போது வந்திருக்கணும், அப்பெல்லாம் வரல. விக்ரம் பேசும் போதெல்லாம் நீ அமைதியாக விட்டுட்டு அங்க விட்டுட்டு கமருதீன் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் ஏன் எந்திரிக்கிற அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி. சபரியால் அதை மறுக்கவே முடியல. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா சபரி ஆஜராயிட்டாரு. ஆஹா அவ்வளோதான், கரெக்டாக லாக் ஆயிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, சரண்டர் ஆகிடும் அப்படின்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா, சாரி என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கத்தும் போதே போயிருக்கணும், ஆனால் அப்போ போக முட்டது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஆஜராயிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டீமை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா சம்பவம். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், 3வது ப்ரோமோ விட்றாங்க, சரி ஓகே இப்போ அந்த டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சாங்களே அது ஏன் ப்ரோ விடல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது ஒரே சண்டை தான், அதை 2 ப்ரோமோவாக கட் பண்ணி போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அப்போ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு ஒன்று செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சில செட்டு இதெல்லாம் போட்டு பண்ணுவானுங்களே, இதெல்லாம் பண்ணி என்ன மேட்டர்னா அதுலேருந்து வந்து அவனுக்கு கண்டென்ட்டே வரல, ஒன்லி கிரிஞ்சு கண்டென்ட் வருது போல. அதனால தான் அதை எடுத்து போடாமல் இதையே எடுத்து உருட்டிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்களா, ஒரு பெட்ரூமில் அவனுங்களை 1 hour லாக் பண்ணாலே போதும், அடிச்சுப்பானுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு நீங்கள் செட்டு போட்டு அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் டீம் வச்சு இவர் ராஜாவா அவர் ஒரு ராஜாவா, தர்பூசணி ராஜ்யமா கானா ராஜ்யமா, எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பெட்ரூம் சிம்பிள் மேட்ரு, 1 hour அடைச்சு போட்டால் போதும், அடிச்சுக்கிறானுங்க. இதுக்கு எதுக்கு பாஸ் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ற சத்தியமாக சொல்லலாம். உண்மையிலே இவங்க பெட்ரூம்லேயே இன்னும் ஒரு 2-3 hour வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிருவானுங்க. அப்படிப்பட்ட டீம் உள்ளே இருக்கும்போது இவங்க டீமை வச்சு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்கு ஒரு டீம் கிரியேட்டிவ் டீம் வந்து யோசிச்சு நீங்கள் கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சா, ஆனால் அதுலேருந்து ஒரு கண்டென்ட் கூட வரலன்னா உங்களை நினச்சா பாவமாக தான் இருக்குது. அந்த கிரியேட்டிவ் டீம் இருக்காங்களே அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க பாருங்க, சே இவ்வளோ கஷ்டப்பட்டு விளக்கணுங்க ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கிரிஞ்சாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோக்கே கண்டென்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு அப்போ நல்ல கிரிஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு சூப்பர் கிரிஞ்ச், ஒரு மாதிரி மசாலாவான ஒரு டாஸ்க் வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய தர்பீஸோட ஆட்டத்தையும் கானா வினோத்தோட ஓட்டத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சண்டை வந்து ரொம்ப சிம்பிளுங்க. சபரி நான் இனிஷியலாக சொன்னதான், சபரி வந்து மாட்டிக்கினாப்புல துண்டா மாட்டிக்கினாரு. என்னன்னா இப்போ பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் எதிர்த்தே பேச முடியல, அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்க மூஞ்சை பார்த்தாலே சபரிக்கு வந்து பயம் வருது, என்னடா இப்படி பண்ணிட்டோமே நம்மளால ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே சபரிக்கு வந்துருச்சு. அது நேற்று அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, இப்போ வரைக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் அவருக்கு தெரியுது, அதாவது நம்ம அடிச்சது ஊருக்கே தெரியும் போது சபரிக்கு தெரியாதா, கூட இருக்கவனுங்க தான் வந்து ஒத்து ஊதலாம். அதாவது இந்த மாதிரி சபரி டாஸ்க்னா அப்படி தான் சபரி இருக்கும். யார் விக்கல்ஸ், ஆக்சுவலாக கமருதீனுக்கு விக்கல்ஸுக்கு சண்டை வரது காரணமே அதுதான். கமருதீன் திருப்பி அதே பாயிண்ட் எடுக்கிறான். ஒரு பொண்ணு அழுதுட்டு அந்த அடிபட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து நீ கிரில் பண்றனா நீ எவ்வளோ இதுவா இருப்ப. அதனால தான் அந்த டாபிக்ல தான் வளர்ப்பு எல்லாமே எடுத்திருப்பாரு. ஸோ இவனுங்களாம் பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு சபரியும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆமாமா அது டாஸ்க்னா கண்ணோடையும் காதோடையும் அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எப்படி இந்த மாதிரி பேச்சு தான் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு. ஸோ சபரிக்கு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு, ஆக்சுவலாக நம்ம பண்ண தப்புன்னு புரிஞ்சிருச்சு. அது எப்படியாவது பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணணும், ரொம்ப நார்மல் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக தான் பார்வதி கிட்டலாம் ரொம்ப இறங்கி போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க கூட இருக்கல ஒரு கேங்கு, அந்த கேங்கே உங்களை பார்த்தீங்கன்னா போட்டு கும்மு போகுதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா, இதுலேருந்து தரமான கண்டென்ட் வருமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக போகுமா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.